ஸ்டெப் 1 CPGrip நெட்வொர்க்ல நீங்க அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிக்கங்க. ஸ்டெப் 2 உங்களோட ப்ரமோஷன் லிங்கை நீங்க காப்பி பண்ணிக்கங்க. ஸ்டெப் 3 உங்களோட ஆஃபர் லிங்கை நீங்க medium.comல போஸ்ட் பண்ணிக்கங்க. ஸ்டெப் 4 அவ்வளவுதான் गाइस. பார்ட் டைமா நீங்க மந்த்லி ஒரு 10k to 30k நீங்க இந்த CPAGrip நெட்வொர்க் மூலமா நீங்க earn பண்ணிக்கிட்டீங்க. இது உங்கள் மணி தகவல் and welcome to மணி தகவல் சேனல். ஓகே गाइस, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட மணி தகவல் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹலோ गाइस, இந்த வீடியோட டாபிக் நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா மேக் மணி ஆன்லைன் தமிழ் யூசிங் CPA மார்க்கெட்டிங் வித் CPAGrip நெட்வொர்க். CPAGrip நெட்வொர்க்ல நம்மளோட ப்ரொமோஷன் லிங்கை medium.comல போஸ்ட் பண்ணி நம்ம எப்படி ப்ரொமோஷன் பண்ண போறோம், ப்ரொமோஷன் பண்ணி பார்ட் டைமா மந்த்லி ஒரு 10k to 30k நம்ம மணி எப்படி மேக் பண்ண போறோம் அப்படிங்கறத இந்த வீடியோ. சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க गाइस, அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். ஓகே, வீடியோக்குள்ள போலாம். गाइस, இப்போ நீங்க பாக்குறீங்க CPAGrip.com. சோ இந்த CPAGrip.com அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா காஸ்ட் பர் ஆக்ஷன், அதாவது CPA மார்க்கெட்டிங் நெட்வொர்க். இந்த நெட்வொர்க் ஒன் ஆஃப் தி டாப் மோஸ்ட் நம்பர் 1 CPA மார்க்கெட்டிங் நெட்வொர்க். ஓகே, இந்த நெட்வொர்க்ல நம்ம எப்படி எல்லாம் மணி மேக் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க பாருங்க, கீழே கண்டென்ட் லாக்கர் அண்ட் URL அண்ட் ஃபைல்ஸ், வீடியோ லாக்கர், ஆஃபர் வால்ஸ், சோ வெர்ச்சுவல் கரன்சி, இந்த கேட்டகரியில எல்லாம் நம்ம மணி மேக் பண்ண முடியும். இன்னைக்கு நம்ம இந்த ஆப்ஷன்ல நம்ம எது சூஸ் பண்ணி நம்ம ப்ரோமோட் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டென்ட் லாக்கர் அப்படிங்கிற இந்த ஃபர்ஸ்டா இருக்குது பாருங்க இந்த ஆப்ஷன். சோ இதுதான் நம்ம இன்னைக்கு சூஸ் பண்ணி நம்ம ப்ரமோஷன் பண்ணி இந்த CPAGrip நெட்வொர்க்ல நம்ம மணி ஏர்ன் பண்ண போறோம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு இந்த CPAGrip.comல சைன் அப் பண்ணனும். அதுக்கு இங்க பாருங்க சைன் அப் நவ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கு. இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி உள்ள வந்ததுமே நீங்க இந்த டேஷ்போர்ட் வருவீங்க. இதுல வந்துட்டு நீங்க உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம், கம்பெனி, சோ வெப்சைட் இருந்தா வெப்சைட், இல்லனா இது ஒரு ஆப்ஷனல் தான். ஓகேங்களா? அப்புறம் உங்களோட அட்ரஸ்ல கொடுத்துங்க. அதே மாதிரி ஸ்கைப் உங்களுக்கு தேவைப்படும். சோ ஸ்கைப்போட உங்களோட நேம் கொடுத்துக்கங்க. அதே மாதிரி இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் அண்ட் சூஸ் யுவர் டைம் ஜோன். அப்புறம் இந்த ஃபீல்டு நீங்க விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் இந்த CPAGripோட இந்த 3 டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை நீங்க கிளிக் பண்ணி ஓகே பண்ணிக்கங்க. ஓகே பண்ணிட்டு ரிஜிஸ்டர் நவ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஈஸியான ஸ்டெப் தான் गाइस. சோ நீங்க இந்த CPAGripல ரிஜிஸ்டர் பண்ண உடனே நீங்க இந்த டேஷ்போர்டுக்கு வருவீங்க. இதுதான் CPAGrip நெட்வொர்க்கோட டேஷ்போர்ட். ஓகேங்களா? இதுல பாருங்க பப்ளிக் சாட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கு. இதுல யார் எவ்வளவு ஏர்ன் பண்ணிருக்காங்க, டுடே அண்ட் எஸ்டர்டே, வீக்ஸ் அண்ட் இயர்லி, சோ எல்லாமே இங்க அப்டேட் ஆயிட்டே இருக்கும். இங்க பார்க்கலாம் ஸ்டாட்ஸ் ஓவர்வியூல நீங்க உங்களோட லிங்க்குக்கு எத்தனை கிளிக் வந்திருக்கு, எத்தனை லீட்ஸ் வந்திருக்கு, எவ்வளவு நீங்க ரெவென்யூ earn பண்ணிருக்கீங்க, எல்லாமே நீங்க இங்க பார்க்கலாம் गाइस. சோ அப்படி கீழ வந்தீங்கன்னா இந்த இடத்துல ரீசன்ட்லி ஆடட் ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் நீங்க செக் பண்ணிக்கலாம். அப்படி சைடுல பாருங்க டுடே ரெவென்யூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன்ல டெய்லி நீங்க earn பண்றது இங்க டிஸ்ப்ளே ஆகும். ஓகேங்களா? அப்புறம் கீழே வந்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக் அண்ட் சாட், இதில் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஷன்ல நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் மானிட்டைசேஷன் டூல்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா இதுல இருக்கு பாருங்க கண்டென்ட் லாக்கர், URL அண்ட் ஃபைல்ஸ் லாக்கர், வீடியோ லாக்கர் அண்ட் ஆஃபர் வால்ஸ். சோ இந்த ஆப்ஷன்ல நீங்க பாத்துக்கலாம். ஓகே गाइस, இதுல நீங்க URL அண்ட் ஃபைல் லாக்கர், சோ இதை நீங்க கிளிக் பண்ணுங்க. நம்ம இதை தான் நம்ம ப்ரமோஷன் பண்ண போறோம். சோ இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ்க்கு வருவீங்க. இதுல நீங்க கிரியேட் நியூ URL லாக்கர் அப்படிங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை நீங்க அக்ரி பண்ணிட்டு நீங்க கண்டினியூ பண்ணிக்கங்க. கண்டினியூ பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். இந்த டிஸ்ப்ளே தெரியற ஆஃபரை தான் நம்ம ப்ரமோஷன் பண்ண போறோம். சைடுல பாருங்க நேம்ங்கற இந்த இடத்துல நம்ம மணி தகவல் வெச்சுக்கிறேன். சோ மணி தகவல். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க பட்டன் டெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன்ல ஆட்டோ ஷோ ஆஃபர்ஸ் அப்படிங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு ஆஃபர்ஸ் ஹெல்ப் டெக்ஸ்ட் இந்த இடத்துல நீங்க அப்படியே விட்டுறலாம், எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. அடுத்தது ஹெட்டர் டெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த இடத்துல நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 10k கிவ் அவே ஹியர் அப்படிங்கிற இந்த டெக்ஸ்ட்டை நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இந்த ஆஃபரை நம்ம யுனைடெட் ஸ்டேட்ல தான் ப்ரோமோட் பண்ண போறோம். ஸோ அதனால தான் நான் டாலர்ல கொடுத்துருக்கேன். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே பாருங்க லாக்டு URL அப்படிங்கிற இந்த இடத்துல நம்ம ஃபைனல் URL கொடுக்கணும். ஸோ அது அப்புறமா கொடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது பாருங்க ஷோ ஆஃபர்ஸ் அப்படிங்கிற இந்த இடத்துல நம்ம ஒரு 10 ஆஃபர்ஸ் நம்ம வச்சுக்கலாம். ஆக்சஸ் டைம் அப்படிங்கிற இந்த இடத்துல ஃபார் அவர் அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஆங்கர் டெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த இடத்துல ஆஃப்டர் completion this resource will be unlocked அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை அப்படி நம்ம விட்டுருவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம லாக்டு URL நம்ம கொடுக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சைடில் பாருங்க ஆஃபர் டூல்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி மை ஆஃபர்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நீங்க ரைட் கிளிக் பண்ணி நியூ டேப்ல ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஸோ இந்த இடத்துல நம்ம கண்ட்ரியை யுனைடெட் ஸ்டேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். யுனைடெட் ஸ்டேட் ஓகே மாத்தியாச்சு. இப்போ யுனைடெட் ஸ்டேட்ல இருக்கிற எல்லா ஆஃபர்ஸும் இங்க நமக்கு லோட் ஆயிருக்கு. இந்த இடத்துல நம்ம பே அவுட்ஸ் அப்படிங்கிற இந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ணோம்னா சோ எந்த ஆஃபர் ஹையஸ்டா இருக்கோ அந்த ஆஃபர் நமக்கு காமிக்கும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சோ இந்த ஃபர்ஸ்டா இருக்கிற இந்த ஆஃபரை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ஆஃபரை கிளிக் பண்ணி இதோட ஆஃபர் லிங்கை நம்ம காப்பி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சோ காப்பி லிங்க் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இதை காப்பி பண்ணிக்கலாம்.
காப்பி பண்ணிட்டு நம்ம மறுபடியும் நம்மளோட யூஆர்எல் லாகருக்கு நம்ம வந்துடலாம். யூஆர்எல் லாகருக்கு வந்துட்டு லாக்டு கண்டென்ட் யூஆர்எல் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன்ல நம்மளோட அந்த ஆஃபரை நம்ம கிளிக் பண்ணி கொடுத்து வச்சுக்கலாம். அவ்வளவுதான். இந்த யூஆர்எல் லாகருக்கு வரவங்க இந்த ஆஃபரை கம்ப்ளீட் பண்ண முடிச்சோடனே இந்த யூஆர்எல்க்கு தான் ரீடைரக்ட் ஆவாங்க. ஓகேங்களா? இங்க போய் ஆஃபர் கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். நமக்கு நம்ம ஃபோக்கஸ் வந்து இந்த டிஸ்பிளே தெரியற ஆஃபர்ஸை கம்ப்ளீட் பண்ணா போதும். ஸோ இது வந்து அட்வான்டேஜா நம்ம கொடுத்து வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இங்க பாருங்க, இந்த டிஸ்பிளேல பாருங்க, இந்த கம்ப்யூட்டர் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல நீங்க சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஆப்பிள் iOSல நம்ம ஆஃபர்ஸ் எப்படி தெரியுது அப்படிங்கிறது சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஆண்ட்ராய்ட்ல நம்ம பார்த்துக்க முடியும். இந்த இடத்துல காமிக்கிறது இந்தியாவோட ஆஃபர். இந்தியாவில் இருக்கிறதுனால நமக்கு இந்த CPA Grip நெட்வொர்க்ல இந்தியாவில் என்ன ஆஃபர் இருக்கோ அது மட்டும் தான் டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி யுனைடெட் ஸ்டேட்ல இருக்கிறவங்க கிளிக் பண்ணி பார்த்தாங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ல இருக்கிற அங்க இருக்கிற ஆஃபரை அவங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும் இந்த CPA நெட்வொர்க். ஸோ ஓகேங்களா, நம்ம ஃபோக்கஸ் பண்றது யுனைடெட் ஸ்டேட். ஸோ அதனால நம்ம இந்த கண்ட்ரி அப்படிங்கிற இந்த இடத்துல நம்ம யுனைடெட் ஸ்டேட்னு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். யுனைடெட் ஸ்டேட்ஸ் கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க எவ்வளவு ஆஃபர்ஸ் லிஸ்ட் ஆகுது அப்படின்ட்டு. இதுல இருந்து ஏதாச்சும் ஒரு ஆஃபரை கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா நமக்கு குறைஞ்சது ஒரு $1 to $10 முடியும் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ அதாவது ஒரு $80 இருந்து ஒரு ₹1000 முடியுமே நமக்கு கிடைக்க அதிக வாய்ப்புகள் இருக்கு, ஏதாச்சும் ஒரு ஆஃபர் கம்ப்ளீட் பண்றது மூலியமா. இப்போ இந்த சைட்ல பாருங்க டெம்ப்ளேட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனுக்கு வாங்க. இந்த ஆப்ஷன்ல வந்துட்டு நீங்க உங்களோட டெம்ப்ளேட்டை நீங்க சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? பாருங்க இங்க எவ்வளவு டெம்ப்ளேட் இருக்குன்ட்டு. ஸோ இதுல நீங்க சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகே, நம்மளோட URL ரெடி. அப்படியே இந்த சைடுல பாருங்க கீழே சேவ்ங்கிற ஆப்ஷன் இருக்கு. இதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கங்க. சோ நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, சேவ் ஆயிருச்சு. இங்க பாருங்க மணி தகவல் அப்படிங்கிற நம்மளோட ஆஃபர் இங்க வந்துருச்சு. அதாவது நம்மளோட URL லாகர் ஆஃபர் சேவ் ஆயிருச்சு. இப்போ பாருங்க கெட் லிங்க் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளோட ஆஃபர் லிங்க் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? சோ இதை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு நம்ம இன்காகினேட்டோ டேப்ல நம்ம போட்டு பார்க்கலாம். சோ நமக்கு இந்தியால என்னென்ன ஆஃபர் அவைலபிளா இருக்கோ அது வந்து காமிக்கும். ஓகே, இந்தியால நமக்கு அவைலபிளா இருக்கிற ஆஃபர்ஸ் இங்க காமிக்குது. நான் வந்து பிசியில் ஓப்பன் பண்ணியிருக்கனால எனக்கு டெஸ்க்டாப்பில் இருக்கிற ஆஃபர்ஸ் மட்டும் காமிக்குது. இதுவே நம்ம மொபைலில் ஓப்பன் பண்ணால் மொபைலில் இருக்கிற ஆஃபர்ஸ் எல்லாம் நிறைய காமிக்கும். ஓகேங்களா? இதே லிங்கை யுனைடெட் ஸ்டேட்லேருந்து கிளிக் பண்ணி பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு யுனைடெட் ஸ்டேட்ல இருக்கிற ஆஃபர்ஸ் எல்லாம் காமிக்கும். இந்த இடத்துல அதுவும் நிறைய ஆஃபர்ஸ் காமிக்கும். மொபைலில் கிளிக் பண்ணி பார்த்தாங்கன்னா நம்ம டார்கெட் பண்ண போகிறது யுனைடெட் ஸ்டேட் டிராஃபிக். ஓகேங்களா? நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணுவோம். இப்போ ஓகே, இந்த கெட் லிங்க் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த லிங்கை காப்பி பண்ணி நம்ம நோட் பேட்ல போட்டு வச்சுக்கலாம் கைஸ். ஓகே, பேஸ்ட் பண்ணியாச்சு. ஓகே, ஸ்டெப் 1 முடிஞ்சு கைஸ். ஸோ ஸ்டெப் 1ல நம்ம என்னென்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா CPAGrip.comல நம்ம சைன் அப் பண்ணிக்கிட்டோம். சைன் அப் பண்ணி நமக்கு உண்டான URL ஃபைல் லாகர்ஸை நம்ம கிரியேட் பண்ணி நம்மளோட ப்ரொமோஷன் லிங்கை நம்ம காப்பி பண்ணி நோட் பேட்ல போட்டு வச்சுக்கிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சு. செகண்ட் ஸ்டெப் நம்ம போவோம். ஸ்டெப் 2 நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நம்மளோட ஆஃபர் லிங்கை நம்ம ப்ரொமோஷன் பண்ண போறோம். ஸோ எந்த வழியில எல்லாம் ப்ரொமோஷன் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்ல போறேன். ஓகே, நம்மளோட ஆஃபரை யுனைடெட் ஸ்டேட்ல நம்ம ப்ரொமோஷன் பண்றதுனால நம்ம கூகுள் ட்ரெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கூகுள் ட்ரெண்ட்ஸ் நீங்க போயிருங்க. கூகுள் ட்ரெண்ட்ஸை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே இங்க 3 ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இதுல ட்ரெண்டிங் நவ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல இந்தியா அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இதை வந்து யுனைடெட் ஸ்டேட் நம்ம மாத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, யுனைடெட் ஸ்டேட்டுக்கு நம்ம மாத்தினா இப்போதைக்கு யுனைடெட் ஸ்டேட்ல என்னென்ன ட்ரெண்டிங்ல இருக்கோ அந்த டாபிக் மட்டும் இங்க காமிக்கும். ஓகேங்களா? இங்க பாருங்க 100K searches warriors and the idea of you real Madrid 100K searches நிறைய சர்ச்சஸ் ஆயிட்டு இருக்கு. அதாவது இந்த டாபிக் எல்லாம் இப்போதைக்கு ட்ரெண்டிங்ல இருக்கு. இந்த ட்ரெண்டிங் ஆகிற டாபிக்ல தான் நம்மளோட ஆஃபரை நம்ம ப்ரொமோஷன் பண்ண போறோம். ஓகேங்களா? ஓகே, இந்த ட்ரெண்டிங் டாபிக் வச்சு தான் நம்ம பிளாக் ரைட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ பிளாக் ரைட் பண்றதுக்கு நம்ம வந்து ChatGPT யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ChatGPT நான் போய்க்கிறேன். ஓப்பன் Chat AI. ChatGPT நம்ம பயன்படுத்திக்க போறோம். நல்லா நோட் பண்ணுங்க. இந்த ட்ரெண்டிங் ஆகிற டாபிக்ல எல்லாம் எது அதிகமா ட்ரெண்டிங் ஆகுது அப்படின்ட்டு நல்லா நோட் பண்ணுங்க. இங்க பாருங்க யோகா ஸ்போர்ட்ஸ் அண்ட் அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் இதுவும் ஒரு ஸ்போர்ட்ஸ் தான். இப்போதைக்கு ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில் அதிகமாக ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு யுனைடெட் ஸ்டேட்ல. ஸோ நம்ம ஸ்போர்ட்ஸை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேலே பாருங்க இப்போதைக்கு Thursday 7th March அப்படிங்கிற இந்த டைம்ல இந்த 2 இது இப்போதைக்கு ட்ரெண்டிங்ல இருக்கு. இப்போ பாருங்க இங்க பாருங்க கென்டக்கி பேஸ்கெட் பால் அப்படிங்கிற இந்த டாபிக்கை நம்ம கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க நல்லாவே ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு இந்த டாபிக் எல்லாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டாப்பிக்கை நம்ம காப்பி பண்ணிட்டு ChatGPTக்கு வந்துருங்க. ChatGPTல வந்துட்டு இங்க அந்த டாப்பிக்கை பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு ஸோ ChatGPTக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுக்கலாம். ஓகேங்களா? ரைட் 2000 words
blog content அப்படின்ட்டு நான் இந்த டெக்ஸ்ட் நான் கொடுக்குறேன். ஓகே என்டர் கொடுத்துருவோம். ஓகே ChatGPT நமக்காக வெயிட் பண்ணுது. இங்க பாருங்க. ஓகே அது வெயிட் பண்ணி முடிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கேண்டக்கி பாஸ்கெட் பால் அப்படிங்கிற அந்த டாபிக்ல நமக்கு ChatGPT ரைட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கு. ஓகே கைஸ் ரைட் பண்ணி முடிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த பிளாகை நம்ம எங்க போஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப். ஓகேங்களா. ஸோ ஸ்டெப் 2 முடிஞ்சு. ஸோ ஸ்டெப் 2ல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட CPA ஆஃபரை நம்ம ப்ரொமோஷன் பண்றதுக்கு கூகுள் ட்ரெண்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம். கூகுள் ட்ரெண்ட்ஸ்ல நம்ம வந்து ட்ரெண்டிங் ஆகிற அதாவது யுனைடெட் ஸ்டேட்ல ட்ரெண்டிங் ஆகிற டாபிக்கை நம்ம எடுத்து ChatGPTல ஒரு பிளாக் மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். ஸோ இப்போ அந்த பிளாக் கண்டென்ட்டை தான் நம்ம ப்ரொமோஷன் பண்ண போறோம். ஸோ அதுதான் ஸ்டெப் 3. ஸோ ஸ்டெப் 3 ஓகே ஸ்டெப் 3ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ChatGPT கொடுத்த இந்த பிளாக் கண்டென்ட்டை நம்ம medium.comல நம்ம போஸ்ட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு நம்ம medium.comக்குள்ள நம்ம போய்க்கலாம். medium.com. ஓகே இந்த medium.comல உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லைன்னா ஒரு அக்கௌண்ட் நீங்க கிரியேட் பண்ணிக்கிங்க. ஜஸ்ட் உங்களோட இமெயில் அட்ரஸ் அண்ட் நேம் கொடுத்து நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஈஸியான ஸ்டெப் தான். ஸோ இந்த medium.comல வந்துட்டு நீங்கள் சைன் அப் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா இந்த டேஷ்போர்ட் இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள் மேலே ரைட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்குது. இதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் கைஸ். கிளிக் பண்ணிவிட்டு நம்மளோட பிளாக் கண்டென்ட்டை நம்ம இங்கே காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ காப்பி அண்ட் தென் கோ டு பேஸ்ட். நான் பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம டைட்டில் கொடுத்துடலாம். டைட்டில் வந்து இந்த ChatGPT நமக்கு கொடுத்துருச்சு பாருங்கள். கேண்டங்கி பாஸ்கெட் பால் இது டைட்டில் கொடுத்துருச்சு. ஸோ இந்த டைட்டிலை நம்ம காப்பி பண்ணி அப்படி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஹெட்டிங்ஸ் எல்லாம் நல்லா போல்டு பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் நம்மளோட பிளாகை. ஸோ Ctrl+B அப்படின்னு கொடுத்தோம்னா போல்ட் ஆகிக்கும் எல்லாமே. இப்போ இங்கே தான் நம்மளோட ஆஃபர் லிங்க் நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேங்களா. ஆஃபர் லிங்க் கொடுக்கறதுக்கு இந்த கன்க்ளூஷன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனுக்கு மேலே நம்ம ஆஃபர் லிங்க் கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ இந்த மேலே நம்ம கொடுத்துக்கலாம். நம்மளோட ஆஃபர் லிங்கை நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட ஆஃபர் லிங்கை நம்ம டைரெக்டாக கொடுத்தா இந்த medium.com நம்மளை பேன் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ஆஃபர் லிங்க்கு நம்ம ஜஸ்ட் ஒரு லேண்டிங் பேஜை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது கூகுள் சைட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் guys. .com இதில் வந்துட்டீங்கன்னா கூகுள் சைட்டில் நீங்கள் உள்ளே வந்துருங்க. இதில் blank சைட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் மேலே இருக்கு பாருங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணதுமே இந்த ஹெட்டர் நமக்கு தேவையில்லை guys. ஸோ இதை நம்ம டெலீட் பண்ணிடலாம். ஸோ டெலீட் பண்ணியாச்சு. இந்த சைடில் டெலீட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் டெலீட் பண்ணிடுங்க. ஸோ நம்மளோட ஆஃபரை நம்ம இப்போ கிளிக் பண்ணி பார்க்கலாம். இதை நம்ம காப்பி பண்ணி நியூ டேபில் நம்ம போட்டு பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ நம்மளோட ஆஃபர் வந்து win the 10K giveaway here அப்படிங்கிற இந்த டைட்டில் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இதை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு ஸோ கூகுள் சைட்டில் வந்துட்டு சைடில் பாருங்கள் டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை செலக்ட் பண்ணி போல்டு பண்ணிக்கலாம். போல்டு பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ 48 நான் வச்சுக்கிறேன். 48 வச்சுட்டு இந்த டெக்ஸ்ட்டை நம்ம மிடிலுக்கு கொண்டு வந்துடலாம். ஸோ மிடில் கொண்டு வந்தாச்சு. win the 10K giveaway here அப்படின்னு நம்ம கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா நம்மளோட சைட்டுக்கு நம்ம நேம் கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல 10K giveaway அப்படின்னு நம்ம கொடுத்துடலாம். இதையே நம்ம அப்படியே காப்பி பண்ணி 10K giveaway அப்படின்னு இந்த டைட்டில் நம்ம கொடுத்துடலாம். ஓகே 10K giveaway நம்ம கொடுத்தாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா ஒரு இமேஜ் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ அதுக்கு நம்ம pixel.com நம்ம போய்க்கலாம். இதில் போயிட்டு நம்ம சர்ச்சில் US டாலர்ஸ் அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். இந்த இமேஜ் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, அட்ராக்டிவாக இருக்கு. ஸோ இந்த இமேஜ் நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ டவுன்லோடுங்கிற ஆப்ஷனை கொடுத்து நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் ஆயிருச்சு கைஸ். ஸோ இப்போ நம்ம சைட்டுக்கு வந்துட்டு இங்கே சைடில் பாருங்க இமேஜுங்கிற ஆப்ஷன் இருக்கு. இந்த இமேஜுங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்லோடுங்கிற ஆப்ஷனில் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சிருந்த இமேஜை நம்ம இங்கே அப்லோட் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகே அப்லோட் பண்ணியாச்சு. இதை நம்ம அப்படியே மிடில் கொண்டு வந்துடலாம். ஸோ மிடில் கொண்டு வந்துட்டு கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம் கைஸ். ஓகே இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா இந்த சைடில் பாருங்க டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த இடத்துல நம்ம ஜாயின் த கிவ் அவே அப்படின்னு நம்ம ஒரு டெக்ஸ்ட் நம்ம கொடுத்துடலாம். டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு இதை செலக்ட் பண்ணி நம்ம போல்டு பண்ணிக்கலாம் guys. அப்புறம் இதோட சைஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 48 வச்சுக்கிறேன் நான் ஃபாண்ட் சைஸ். அப்புறம் இதை நம்ம மிடில் கொண்டு வந்துடலாம். மிடிலுக்கு கொண்டு வந்தாச்சு. ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட்டுக்கு நம்மளோட ஆஃபர் லிங்கை நம்ம கொடுத்துடலாம். ஓகேங்களா. ஸோ நோட் பேடில் நம்ம போட்டு வச்சிருக்கோம். அதை நம்ம போய் காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு இங்கே வந்து இந்த டெக்ஸ்ட்டில் நம்ம செலக்ட் பண்ணி இந்த இடத்துல லிங்க்ங்கிற ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இதை கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட லிங்க் இங்கே அப்ளை ஆயிரும். அதே மாதிரி இந்த இமேஜுக்கும் நம்மளால லிங்க் கொடுக்க முடியும். ஸோ இந்த இமேஜை கிளிக் பண்ணி இந்த இடத்துல மேலே லிங்க் இன்சர்ட் லிங்க் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி நம்மளோட ஆஃபர் லிங்க் இங்கே பேஸ்ட் பண்ணி அப்ளை பண்ணீங்கன்னா இங்கேயும் நம்ம லிங்க் கொடுக்க முடியும். ஓகே நம்மளோட லேண்டிங் பேஜ் ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணிடலாம். பப்ளிஷ் பண்றதுக்கு மேலே பாருங்க பப்ளிஷ்ங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கு. இதை கிளிக் பண்ணீங்கன்னா வெப் அட்ரஸ் கேட்கும். ஸோ இதுல நம்ம வெப் அட்ரஸ் கொடுத்துக்கலாம். ஓகே கிவ் அவே 10K now அப்படிங்கிற இந்த வெப் அட்ரஸ் இப்போ அவைலபிளா இருக்கு. நான் இதே கொடுத்துக்கிறேன். இதை கொடுத்துட்டு நம்ம பப்ளிஷ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி பப்ளிஷ் பண்ணிடலாம் guys. ஓகே இப்போ நம்ம லேண்டிங் பேஜை நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம். ஓகே நம்மளோட லேண்டிங் பேஜ் ரெடி. ஸோ நம்மளோட லேண்டிங் பேஜுக்கு வந்துட்டு இங்கே யாராவது கிளிக் பண்ணி இந்த ஜாயின் த கிவ் அவே அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணாங்கன்னா
ஸோ நம்மளோட ஆஃபருக்கு ரீடைரக்ட் ஆவாங்க. இந்த இடத்துல வந்து வின் த 10K கிவ் அவே ஹியர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனுக்கு இது கீழே நிறைய ஆஃபர்ஸ்லாம் காட்டும். இப்போதைக்கு டெஸ்க்டாப்பில் ஆஃபர்ஸில் கிடையாது. ஸோ மொபைலில் பார்த்தோம்னா இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் நமக்கு அவைலபிளாக காமிக்கும். ஓகேங்களா? ஓகே, நம்மளோட லேண்டிங் பேஜ் ரெடி. இப்போ இந்த லேண்டிங் பேஜை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி நோட் பேடில் போட்டு வச்சுக்கோங்க guys. ஸோ இப்போ இதை தான் நம்ம medium.comல போயிட்டு நம்ம லிங்க் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம medium.comலேயே நம்ம போயிட்டு இந்த இடத்துல கன்க்ளூஷன் மேலே என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா, நம்மளோட லேண்டிங் பேஜில் வின் த 10K கிவ் அவே ஹியர் அப்படிங்கிற இந்த டெக்ஸ்ட்டை நம்ம இந்த இடத்துல கொடுக்கலாம். ஓகே, வின் த 10K கிவ் அவே ஹியர் அப்படிங்கிற இந்த டெக்ஸ்ட்டை நம்ம கொடுத்தாச்சு. இப்போ இதுக்கு நம்ம லிங்க் கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம நோட் பேடில் போயிட்டு நம்மளோட லேண்டிங் பேஜை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல வந்து இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி இந்த இடத்துல பாருங்கள் லிங்க் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணி ஒரு என்ட்ரு கொடுத்தோம்னா அவ்வளோதான், லிங்க் இங்கே வந்துருச்சு. ஸோ இந்த கூகுள் சைட் லிங்க் கொடுக்கறதுனால இந்த medium.com பேன் பண்ண மாட்டாங்க. நம்ம டைரெக்டாக லிங்க் கொடுத்தா தான் பேன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பப்ளிஷ் பண்ணிடலாம் இந்த ஸ்டோரியை, இந்த பிளாகை. ஸோ பப்ளிஷ் பண்ணுறதுக்கு இந்த சைடில் பப்ளிஷ் அப்படிங்கிற இந்த இடத்துல இந்த இடம் இருக்குது பாருங்கள். இதை நம்ம பப்ளிஷ்ங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணால் ஸோ நமக்கு இந்த பேஜில் வருவோம். நம்ம பிளாகில் நமக்கு இமேஜ் எதுவும் கொடுக்கல. நீங்கள் இமேஜ் பார்த்து கொடுத்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அது ரொம்ப ஈஸி தான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன். ஓகே, மறுபடியும் நம்ம பிளாகுக்கே வந்தீங்கன்னா இந்த இடத்துல இன்ட்ரடக்ஷன் கீழே நீங்கள் இமேஜ் கொடுத்துக்கலாம். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ப்ளஸ் ஐக்கான் காமிக்க பாருங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல இமேஜுங்கிற ஆப்ஷன் ஃபஸ்ட்டே காமிக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் இமேஜ் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பப்ளிஷ் கொடுத்துடலாம். இந்த இடம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த இடத்துல நம்ம டாபிக் நம்ம கொடுக்கணும். ஸோ நம்ம ட்ரெண்டிங் ஆகிற டாபிக் நம்ம இந்த இடத்துல கொடுப்போம். கீவோட நம்ம இந்த டாபிக்லாம் நம்ம கொடுத்து என்டர் கொடுப்போம். அதே மாதிரி பேஸ்கெட் பால் அப்படிங்கிற அந்த ஒரு கீவேர்டை நம்ம கொடுப்போம். எவ்வளோ கீவேர்டு கொடுக்க முடியுதோ அவ்வளோ கீவேர்டு நம்ம கொடுத்து வச்சுக்குவோம். பேஸ்கெட் பால் ட்ரைனிங். ஓகே, ஸோ இந்த மாதிரி டாபிக் நீங்கள் கொடுத்துங்க. கொடுத்துட்டு பப்ளிஷ் நவ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி பப்ளிஷ் நவ் பண்ணிடுங்க. பண்ணியாச்சுன்னா நம்மளோட ஸ்டோரி பப்ளிஷ் ஆயிரும். ஓகே, யுவர் ஸ்டோரி இஸ் பப்ளிஷ்ட் அப்படின்னு வந்துருச்சு. மற்ற சோசியல் மீடியாவில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம், லைக் ஃபேஸ்புக், ட்விட்டர், லிங்க்டின். இப்போ நம்மளோட ஸ்டோரி நம்ம போய் பார்ப்போம். ப்ரொஃபைல் அப்படிங்கிற இந்த இடத்துல ப்ரொஃபைலை நம்ம கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்ம போட்ட பிளாக் வந்து இங்கே வந்துருச்சு. இப்போ இதை நம்ம நியூ டேப்ல கிளிக் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஓகே, நம்ம போஸ்ட் பண்ண பிளாக் இங்கே வந்துருச்சு. இதை ஒரு போஸ்டோட நிறுத்திடாதீங்க. இந்த டாபிக்ல நீங்கள் ஒரு 5-6 போஸ்ட் கூட நீங்கள் போடலாம். ஓகேங்களா? அப்படி போட்டிங்கன்னா நம்மளோட பிளாக் அதிகமாக டிராஃபிக் வர வாய்ப்புகள் இருக்கு. கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தாங்கன்னா ஸோ நம்ம கொடுத்த இந்த வின் த 10K கிவ் அவே ஹியர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணாங்கன்னா ஸோ நம்மளோட லேண்டிங் பேஜுக்கு வந்துடுவாங்க. இந்த லேண்டிங் பேஜில் வந்துட்டு ஜாயின் த கிவ் அவே அப்படிங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணால் நேராக நம்மளோட ப்ரொமோஷனுக்கு போயிடுவாங்க, ப்ரொமோஷன் லிங்க்குக்கு போயிடுவாங்க. ஸோ இங்கே பாருங்கள் நமக்கு ஆஃபர் லிங்க் காமிக்குது. இதே மொபைலில் பார்த்தாங்கன்னா நிறைய ஆஃபர் காமிக்கும். அந்த ஆஃபரில் ஏதோ ஒரு ஆஃபர் கம்ப்ளீட் பண்ணாவே போதும், நமக்கு ஒரு $1 to $10 முடியும் நம்ம ஏர்ன் பண்ணுறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஓகே கைஸ், முக்கியமான டிப்ஸ் ஒன்று நான் சொல்கிறேன். ஸோ இந்த medium.comல நம்ம எடுத்தோன்னே நம்ம லிங்க் வந்து அதிகமாக கொடுக்க வேணாம். ஓகேங்களா? என்னென்ன டாபிக் ட்ரெண்டிங்காக ஆகுதோ அந்தந்த டாபிக் எல்லாம் நீங்கள் ChatGPT யூஸ் பண்ணி பிளாக் ரைட் பண்ணி இதில் நீங்கள் லிங்க் இல்லாமல் போஸ்ட் பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒரு 5 போஸ்ட் நீங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் போஸ்ட் பண்ணிடுங்க. போஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் லிங்க் கொடுக்க ஆரம்பிங்க. ஸோ அப்போ இந்த medium.com பேன் பண்ண மாட்டாங்க. ஸோ லிங்க் நீங்கள் எல்லா இடத்துல கொடுக்கவே வேண்டாம். இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும் லிங்க் கொடுத்தா போதும். ஓகே, இப்போ நம்ம இந்த medium.comல எவ்வளோ டிராஃபிக் தான் வருது அப்படின்னு நம்ம செக் பண்ணிடலாம். ஓகே, இங்கே பாருங்க, நான் வந்து சிமிலர் வெப்போட எக்ஸ்டென்ஷன்ல நம்ம போய் செக் பண்ணலாம் இந்த medium.comக்கு எவ்வளோ டிராஃபிக் வருது அப்படின்ட்டு. இங்கே பாருங்க, கிட்டத்தட்ட மந்த்லி 173.3 மில்லியன் டிராஃபிக்ஸ் வந்துட்டு இருக்கு இந்த medium.comல. ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்லேருந்து தான் அதிகமாக விசிட்டர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. 25% யுனைடெட் ஸ்டேட்ல இருந்து வராங்க. சோ டெஃபினட்டா நம்மளோட பிளாக் ரேங்க் ஆக வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் யுனைடெட் ஸ்டேட்ல ரேங்க் ஆக அதிகமாக வாய்ப்புகள் இருக்கு. நம்மளோட லிங்க்குக்கு அதிகமான லீட்ஸ் வர அதிகமான வாய்ப்புகள் இருக்கு நம்மளோட லிங்க்குக்கு. ஓகேங்களா? சோ இந்த மெத்தட் ஒரு சூப்பரான மெத்தட். நீங்க யூஸ் பண்ணீங்க, ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த மெத்தட் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நீங்க கண்டினியூ பண்ணுங்க. இல்லனா ஸ்ட்ராட்டஜியை மாத்துங்க. எப்படி ப்ரொமோஷன் பண்ணலாம் நீங்க திங்க் பண்ணி பாருங்க. இது ஒரு ஐடியா தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க கண்டினியூ பண்ணுங்க. இந்த ஐடியாவே கண்டிப்பா நம்மளால CPA குரூப்ல நம்மளால மணி மேக்கிங் பண்ணிக்க முடியும். ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம மணி தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். நான் அடுத்த வீடியோல இதை விட சூப்பரான ஒரு மெத்தட்ல நான் உங்களுக்கு கொண்டு வரேன். அன்டில் தென் இது உங்கள் மணி தகவல்.